Hello friends, welcome to Fantasy with our YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆள்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ICC உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் பத்தி தான் பார்க்க போறோம். இது உமன்ஸோட T20 வேர்ல்ட் கப் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அதுல நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச், அந்த மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்டுக்கும் அண்ட் பங்களாதேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி அக்டோபர் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் ஈவினிங் 3:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுங்க. சேம் இதே டேட்ல இதே வெனுல இன்னொரு மேட்ச், அதாவது ஈவினிங் இரவு 7:30 மணிக்கு ஒரு மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஈவினிங் வந்து 3:30 மணிக்கு வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குது? வெனுவை பொறுத்த வரைக்கும் ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம், ஷார்ஜால தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து உங்கள்கிட்ட வந்து பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ரெண்டு டீம்ல இருக்க பிளேயரோட சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, நீங்க இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ நடக்கிற உமன்ஸ் வேர்ல்ட் கப் மேட்ச் எல்லா மேட்சுக்குமே அந்த பிளேயர்ஸோட லாஸ்ட் 5 மேட்ச்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எத்தனை விக்கெட் எடுத்திருக்காங்க, எத்தனை முறை ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில வந்து ஒரு ஸ்டாட்ஸா வந்து நாங்க கொடுக்குறோம். ஸோ மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துதான் இந்த ஷார்ஜாவோட பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த உமன்ஸ் மேட்ச் நடந்த வரைக்கும் எல்லாமே பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் தான் வந்து ரொம்ப 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 டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவில் ஃபாஸ்ட் பாலருக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சில் கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும். அவர் போக போக ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 125 to 130 அப்படிங்கிறத ஒரு உமன்ஸ் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தப்பட்ட ஒரு ஸ்கோரா வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 5 மேட்ச், பேட் செகண்டா பண்ணவங்க 5 மேட்ச். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க, பேட் செகண்டா பண்ண வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ போத் இன்னிங்ஸ் ரெண்டு டீமுமே வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, ஆவரேஜ் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 119 அப்படிங்கிறது அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 115க்கு 5 விக்கெட். லோவஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 69க்கு 10 விக்கெட்டை வந்து இழந்திருக்கிறாங்க. ஓகே, பார்த்ததா ஹெட்வெட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பங்களாதேஷ் உமன்ஸ் தான் வந்து 5 மேட்சுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸ்காட்லாந்து உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட வின் பண்ண கிடையாது. ஓகே, பார்த்ததா நீங்க இன்னும் ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ஒரு பெஸ்டான ஆப். அதர் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கு ரொம்பவே மணி டிஃபரன்ஸ் வந்து வரும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு வேர்ல்ட் கப் மேட்சுக்கும் இன்டர்நேஷனல் மேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டாக இருக்கணும், சீரிஸ் லீடர் போர்டும் வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த உமன்ஸ் வேர்ல்ட் கப் மேட்சுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அண்ட் சீரிஸ் லீடர் போர்டு ரெண்டுமே வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 3ல இருந்து நவம்பர் 15 வரையும் இதுல வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு 1 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் ஆகும். ஸோ ₹150 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கால்குலேட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் பிரைஸ் ஆர்த்தர் 450S, தேர்ட் பிரைஸ் ஆப்பிள் மேக்புக் ஏர். ஸோ அதே மாதிரி ஃபோர்த் பிரைஸ், ஃபிஃப்த் பிரைஸ்னு கிட்டத்தட்ட ஒரு 10 பிரைஸ் வரையும் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டுக்கு. அதே சீரிஸ் லீடர் போர்டு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தர் ரெட், செகண்ட் பிரைஸுக்கு வந்து 50,000, தேர்ட் பிரைஸ் 30,000. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு வந்து ₹100 வரையும் பிரைஸ் கொடுக்குறாங்க. அதாவது 150ல இருந்து 1000 பேருக்கு ஒரு ₹100 வரையும் இவங்க பிரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுல சீரிஸ் லீடரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டீம் மேக் பண்றது அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட்ல நீங்க ₹1 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ₹1000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான வயசுல ஆப்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு.
கிட்டத்தட்ட இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு நண்பர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு ஆப். ஸோ அதனால எல்லா மேட்சும் எல்லா ஒரு முக்கியமான இன்டர்நேஷனல் மேட்சுக்குமே இவங்க வந்து சீரிஸ் லீடர் போர்டா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மறக்காம இந்த ஆப்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க், இன்வெர்ட் கோட் FGT. ஓகே, பார்த்ததா ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். பங்களாதேஷ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் டிலார் அக்தர் அண்ட் தகுதீர் ராணி இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண வராங்க. முர்ஷிதா காதும், நிரா சுல்தானா அண்ட் சோபனா, ரித்து மோனி, ரபேயா காதும், நசிரா அக்தர், சோர்னா அக்தர், சுல்தானா காதும், அர்தா மருபா அக்தர். ஸோ இவங்க தான் பங்களாதேஷோட ஒரு பாசிபிள் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து நிகரா சுல்தானா வந்து இருக்காங்க. ஓகே, பார்த்ததா ஸ்காட்லாந்து உமன்ஸோட ஒரு பாசிபிள் பிளேயிங் பொறுத்த வரைக்கும் ஹார்லி, சாரா பிரைஸ் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. பிரைஸ், மெட்கால், அலிசியா ஹீட்டர் அண்ட் கேத்ரின் பிரேஸ், ஷார்ஜி, ரேல்சல், ட்ரெக்ஸ் கார்டி, அஸ்தாத் மக்தூஸ், அடுத்ததா ஒலிவியா பெல். ஸோ இவங்க தான் ஸ்காட்லாந்து ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாரா பிரைஸ் தான் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து. ஓகே, பார்த்ததா ரெண்டு டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யாரு, உங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நிகாரா சுல்தானா, ரிட்டு மோனி அண்ட் ரபேயா கதும். ஸோ இவங்க மூணு பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. இதுல வந்து நிகாரா சுல்தானா, ஸோ நிகாரா சுல்தானா தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்ற பிளேயர்ஸ் டாப் ஆர்டர்லேயே வராங்க, டாப் 5 பேர்லேயே வராங்கன்னா மஸ்ட் ட்ரை. காரணம் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த T20 சீரிஸை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய மிஸ் அவுட் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பால வந்து பின்னாடி ஸ்டம்பிட் ஆகிறதுக்கு, ஒரு ரன் அவுட் விக்கெட் கீப்பிங் ரன் அவுட் ஆகிறதுக்கு, கேச்சஸா இருக்கட்டும், ஸ்டம்பிட் இந்த மாதிரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல விக்கெட் கீப்பிங் கிடைக்கூட ஒரு 25ல 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் டாப் 5ல வரக்கூடிய விக்கெட் கீப்பர் மஸ்ட் ட்ரை வந்து கொடுத்து பாருங்க. அதே மாதிரி நிகரா சுல்தானா வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ற மூலமா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆவரேஜா வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆடுற வரத்துக்கு முன்னாடியே இவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங்ல இருந்து இவருக்கு நம்ம ஒரு 20+ ரன் ஆவரேஜா ஒரு 15+ ரன் எடுத்துட்டாலே ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைச்சிடும். ஓவராலா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு நிகரா சுல்தானா பொறுத்த வரைக்கும். ஸோ நிகரா சுல்தானா வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன், நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன். இந்த மேட்ச் இவட்டு நம்ம ஒரு 25+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். 25ங்கிறது ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட், விக்கெட் கீப்பிங் கிடைச்சா ஒரு 29. ஓவராலா ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிகரா சுல்தானா பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ரிட்டு மோனி. ஸோ ரித்து மோனியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் 6th டவுன்ல வராங்க. ஸோ டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஒரு 15 ஓவர் 14 விக்கெட் விழுந்துச்சுன்னா ஒரு பேட்டிங் ஆர்டர் அப்ரேட்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ 15ங்கும் போது 20+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவராலா ஒரு 24+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ வந்து வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கொஞ்சம் ஒரு 15+ ரன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம 2ல இருந்து 3 ஓவர், ஸோ 2 அதிகபட்சம் 3 ஓவர் வரையும் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. டெத் ஓவர்ல போல் பண்றாங்க. இதுதான் இவங்களுக்கு ஒரு பிளஸ் ஆப்ஷன். என்னன்னு பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல போல் பண்றாங்க. ஸோ நார்மலா பவர் பிளேல பவுல் பண்றவங்களுக்கும் டெத் ஓவர்ல பவுல் பண்றவங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் பிளேல பவுல் பண்றவங்களுக்கு ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாங்க. டெத் ஓவர்ல பவுல் பண்றவங்க எக்ஸ்ட்ரா ஒரு விக்கெட் 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. மோஸ்ட்லி வந்து கடைசி அந்த ஓவர் வந்து அடிச்சு ஆடணும். எல்லா பாலுமே ஹிட் அண்ட் ரேஞ்ச்ல தான் பிளே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது 2-3 விக்கெட் கூட கடைசி ஓவர்ல விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரிட்டு மோனி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 3 ஓவர் போல் பண்றாங்க அப்படின்னா ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். 2 ஓவர் தான் போல் பண்றாங்க, 1 விக்கெட். ஸோ 1 விக்கெட் வச்சுட்டாலும் ஒரு 25. ஸோ ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிட்டு மோனியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் ரபேயா கதும். ஸோ ரபேயா கதும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ பர்சன்ட் தான் பிக் பண்ணியிருக்காங்க. 3 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இவருக்கு நம்ம பவுலிங் ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ 3 ஓவர் அப்படிங்கும் போது ஒரு விக்கெட், ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவரால ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட்
கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் சாரா பிரைஸ் அண்ட் கேத்ரின். ஸோ இவங்க வந்து டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. சாரா பிரைஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ டாப் ஆர்டர் அதாவது இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ற ஒரு டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் மஸ்ட் ட்ரை. ஸோ சாரா பிரைஸ் வந்து பேட்டிங்ல இருந்து நம்ம ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பால் அக்ரெசிவ் பிளே பண்றதுனால கொஞ்சம் இயர்லியா விக்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆவரேஜா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு ஆவரேஜா நம்ம வந்து பார்ப்போம். ஸோ 20+ ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 25. ஸோ டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 அப்படிங்கும் போது ஓவராலா ஒரு 50 வந்து ஒரு 55+2 ஒரு ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸ்ல இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. அடுத்த கதிர பிரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட 4 ஓவருமே வந்து பால் பண்ணிடுவாங்க. டாப் ஆர்டர்ல பேட்டிங் வராங்க. ஸோ இன்னிங்ஸ் வந்து செகண்ட் ஓவர் வந்து பேட்டிங் வராங்க. ஸோ இவங்க பேட்டிங்ல இருந்து ஒரு 15+2 வச்சுட்டாலும் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவரால ஒரு 24+ ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு ஆவரேஜா இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம 4 ஓவருமே போல் பண்றாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளஸ் பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல போல் பண்றாங்க. ஸோ 4 ஓவருமே போல் பண்றாங்க, டெத் ஓவர்ல போல் பண்றாங்க பட்சத்துல இவங்கள்ட்ட இருந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வந்து ஒரு ஆவரேஜா அதே செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா 1 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸோ 25+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய 4 ஓவரால ஒரு 29 பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங்ல இருந்து ஒரு 20ங்கும் போது ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் உங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கதிரா பிரைஸ் மோஸ்ட்லி ஏதாவது உங்களுக்கு வந்து சும்மா கேட்டஸ்கர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க பவுல் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து சுற்றுலா பிளேயரா வந்து இருப்பாங்க. செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஒரு டீம்ல ஒரு ஆப்ஷனை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஸ்கா ட்ரை பண்றதுனா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேத்ரின் ஃபராசா. ஸோ கேத்ரின் ஃபராசா பொறுத்த வரைக்கும் சேம் அதே 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கேத்ரின் ஃபராசா பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் கொடுத்து கொடுப்பாங்க. 4 ஓவர் இருக்கும்போது 1 விக்கெட் அப்படிங்கறத இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லுமே சேர்த்து. ஸோ 1 விக்கெட்டுக்கும் போது ஒரு 25 டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவரால ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் இவங்க பவுலிங்ல இருந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்தாங்கன்னா ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ கேட்சஸ் மூலமா ஒரு 2 கேட்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. 8ங்கிறது ஒரு 16 கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஆவரேஜா ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்ப்போம். அப்படி இருக்க பட்சத்துல ஓவரால ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேத்ரின் பிரைஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லோ பர்சன்டேஜ் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் சுல்தானா கதும், மர்ஃபா அக்தர், டிலா அக்தர். ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. ஸோ சுல்தானா கதுமை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே அவங்க வந்து பவுலிங்கை வந்து முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட பர்டிகுலர் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட இருந்து 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரும்னா நம்ம எதிர்பார்க்கலாம். காரணம் ஸ்பின் பவுலர், இந்த பெடுல நல்லா ஸ்பின்னர் இருக்கு, ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கனால சுல்தானா கதும் செகண்டா பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனுக்கு வந்து சூட்டபிளா வந்து இருப்பாங்க. அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா 1 அதிகபட்சம் 2. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா மர்ஃபா அக்தர். ஸோ மர்ஃபா அக்தர் பொறுத்தவரைக்கும் 2 அதிகபட்சம் 3. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ மர்ஃபா அக்தர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ மோஸ்ட்லி டெத் ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவங்க இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரும் கூட எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிலா அக்தர். ஸோ டிலா அக்தர் பொறுத்தவரைக்கும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் மேட்ச்ல இவங்க ஃபேண்டசி நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேட்டிங் ஒரு மினிமம் ஒரு 30 35+ ரன்ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ போத் ஒரு டிஃபரன்சிபிக்கா ட்ரை பண்ண நினைக்கிறவங்க டிலா அக்தரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மினிமம் இவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிலா அக்தர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷன் வந்து இருக்கும். கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்களுக்கு பேட்டிங்கா இருந்து ஒரு ஆளை பிக் பண்ணு பங்களாதேஷ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிலா அக்தர் ஒரு ஆக்டான பிளேயரா வந்து சார்ஜி, அப்சா மக்தூம், ஓவியா பெல். ஸோ இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. சார்ஜி இவங்களோட 3 ஓவர் அதிகபட்சம் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 3 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல போத் இன்னிங்ஸ்ல எங்கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் அந்த மாதிரி இவங்கள்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர் வருவாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் இருக்கு. அப்படி பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா இவங்க இருந்து ஒரு 10+ ரன், கிட்டத்தட்ட ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட்
டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவராலா ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவங்கள்ட்ட வந்து நம்ம எதிர்பார்க்காம ரொம்ப ரொம்ப லோ பர்சன்ட் இருக்காங்க. போத் ஒரு டிஃபரன்ஸ் பேக்கா ட்ரை பண்ணாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தா அப்சா மக்தூர். ஸோ அப்சா மக்தூரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே அவங்களோட 4 ஓவருமே கம்பல்சரி வந்து போல் பண்ணிடுவாங்க. ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காங்க. மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்சா மக்தூர் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஒன்னொரு கிராண்ட் லீக்கு ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்ககிட்ட தான் நம்ம 2 அதிகபட்சம் 3 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பவுலர். ஸோ நம்மள்ட்ட இருந்து 1 விக்கெட் அப்படியே எடுத்துட்டாலும் ஒரு 25, டீம் இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவராலா ஒரு 29 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த கேச்சஸ் பிடிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து இருப்பாங்க, லாங்லேயே வந்து நிற்கக்கூடியதுனால இவங்க வந்து 2 கேச்சஸ் வரையும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்சா மக்தூரை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டா போல் பண்ணும்போது இவங்ககிட்ட நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ செகண்டா போல் பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ஓலியா பில். ஸோ ஒல்வியா பில்லை பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப 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 லோ பர்சன்ட் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க வந்து ஒரு 3 அதிகபட்சம் 4 ஓவருமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் போத் இன்னிங்ஸ்லும் ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒலிவியா பில்லை பொறுத்த வரைக்கும். ஸோ போத் இன்னிங்ஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா நான் ட்ரை பண்ண நினைக்கிறவங்க தாராளமா இவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4% வரும் தான் பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து இருக்கும். ஓகே, பார்த்தா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். நிகரா சுல்தானா, ரித்து மோனி, ரபேயா கதூம், நஸ்ரியா அக்தர். ஸோ இவங்க 4 பேருமே ஹை பர்சன்டேஜ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. நிகரா சுல்தானா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 55 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரிட்டு மோனி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. செகண்ட் பவுல் பண்றதா ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. காரணமா 2 ஓவர் தான் அதிகபட்சம், வேணா 3 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கலாம். ஸோ டெத் ஓவர் பவுல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதுனால ஃபேண்டசி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரபேயா கான். ஸோ ரபேயா கதூனை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 3 ஓவர் போது இப்போ 1 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதிர்பார்க்க முடியும். அண்ட் பேட்டிங்ல வந்து மினிமம் ஒரு 15 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 கிட்டத்தட்ட ஒரு 19ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரும் இவங்கள்ட்ட பேட்டிங்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங்ல 1 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஒரு 25. ஸோ ஒரு கேச்சஸ் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு 8 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ரபேயா கதூனை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் நஹிதா அக்தர். ஸோ நஹிதா அக்தர் பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே நீங்க வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பார்க்கலாம். நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து இவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தான பிளேயர். 4 ஓவருமே வந்து பவுல் பண்றாங்க. போத் இன்னிங்ஸுமே ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததான் ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் சாரா பிரைஸ், கத்ரினா பிரைஸ் அண்ட் கேத்ரின் பிரேசர் அண்ட் ரேச்சல் ஸ்லட்டர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இதுல சாரா பிரைஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட். கிராண்ட் ரிஸ்கா ட்ரை பண்ணி நினைக்கிறவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்க. கத்ரினா பிரைஸ் ஸ்மால் லீக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. இவங்களோட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாங்க. போத் இன்னிங்ஸுமே இவங்கள்ட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவங்கள்ட்ட இருந்து 2ங்கிறது அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா கேத்ரின் பிரேஸ். ஸோ கேத்ரின் பிரேஸ் 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல உங்கள்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் டாப் ஆர்டர்ல அந்த 6th ஓவர்ல இறங்கினால பேட்டிங்ல இருந்து ஒரு 15 பிளஸ் ரன் வரையும் உங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ரேச்சல் ஸ்டார். ரேச்சல் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. பார்த்ததா டெத் ஓவர் ஆப்ஷன். ஸோ டெத் ஓவர் ஆப்ஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ரித்து மோனி, மர்பா அக்தர் இவங்க 2 பேருமே வந்து டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா 2 பேருக்கும் ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. இல்ல செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ரித்து மோனி ஒரு டீம்ல ஒரு ஆப்ஷனை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் ரேச்சல் ஸ்டல்லர்,
அண்ட் கத்ரினா பிரைஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் வந்து போல் பண்றாங்க. இந்த கத்ரினா பிரைஸ் வந்து இந்த 20 ஓவரும், ரெச்சல் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா 19 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து போல் பண்ண போறாங்க. ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேருமே போத் இன்னிங்ஸும் ஒரு பண்ண கொடுத்து பாருங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. செகண்ட் ஆஃப் போல் பண்ணும்போது டீம்ல ஒரு ஆப்ஷனை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க நிகரா சுல்தானா, நஹிர்தா அக்தர் அண்ட் கத்ரினா பிரைஸ். ஸோ இவங்க 3 பேருமே ஸ்மால் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. அதை ரிஸ்கா ட்ரை பண்றாங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றாங்க பட்சத்துல சாரா பிரைஸ், கேத்ரின் பிரைஸ், ரெச்சல் ஸ்டார் அண்ட் ரெட்டு மோனி, ரபையா கதும், சுல்தானா காதும். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கா ட்ரை பண்றாங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ண பட்சத்துல இந்த ஆப்ஷன் வைஸ்ல மல்டிபிள் டைம்ல பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.